தேர்தலை எதிர்கொள்ள கூட்டணி அவசியம் என்பதை விஜய் புரிந்து கொண்டு விட்டார் போல தெரியுது. செங்கோட்டையன் தலைமையில் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்க அவர் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் கூட்டணி வைப்பது அவசியம் என்ற நிலை ஆகிவிட்டது. எம்ஜிஆர், கருணாநிதி காலத்திற்கு பிறகே இங்கு கூட்டணி வைத்துதான் அந்த கட்சிகளே ஆட்சியை பிடித்துள்ளது வரலாறு காட்டுகிறது. அதனால பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக கூட்டணி அமைத்தே தேர்தல்களை சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில சமீபத்தில் கட்சி தொடங்கிய விஜய் தனித்தே போட்டி என்பதை தான் கூறி வந்தார். ஆனால் தற்பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த குழு அமைக்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி குறித்து முடிவெடுக்க தேர்தல் கூட்டணி குழு அமைக்க கட்சியின் தலைவர் முடிவு செய்துள்ளதாக கூறப்படும் நிலையில அந்த பேச்சுவார்த்தை குழுவை அமைப்பது குறித்து கட்சியின் மூத்த நிர்வாகிகளான செங்கோட்டையன், புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் இன்று ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுது. இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் யார் யாருக்கு இடமளிப்பது என்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்பது தெரியுது. அதன் பின்னர் தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை குழு குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும்னு சொல்லப்படுது. செங்கோட்டையனை நம்பும் விஜய். தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் 50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்டவர். அவரது வரவு தாவேகாவிற்கு அதிக பலத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துள்ளது. இந்த நிலையில தாவேக தலைவர் விஜயின் பயண திட்டங்கள் மற்றும் கூட்டணி பேச்சுவார்த்தை குறித்த அனைத்து பொறுப்புகளும் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்குது. சமீபத்தில் சொந்த மாவட்டமான ஈரோட்டில் மக்கள் சந்திப்பை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்து விஜய்க்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துள்ளார் செங்கோட்டையன். இந்த நிலையில மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு ஒன்றை தாவேக அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. அந்த குழுவில் கட்சியின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் இடம்பெறுவார்னு தெரியுது. நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் மற்ற கட்சி தலைவர்களை எளிதில் அணுக முடியும் என்று விஜய் நம்புகிறார். இதனால அவரது தலைமையில் பேச்சுவார்த்தை நடத்தி இன்னும் கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்காத பாமக, தேமுதிக, அமமுக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளின் தலைவர்களை சந்தித்து கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அடித்தளத்தை செங்கோட்டையன் மேற்கொள்வார்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால தாவேக தலைமையில் ஒரு கூட்டணி மலரும்னு தெரியுது. ஜனவரி மாதத்திற்குள் தாவேக தலைமையில் கூட்டணி கட்சிகளை இணைக்க செங்கோட்டையன் திட்டமிட்டிருக்கிறார். ஈரோடு மக்கள் சந்திப்பில் தாவேக தலைவர் விஜய் முதலமைச்சர் ஆக்குவேன்னு செங்கோட்டையன் சபதம் செய்தது குறிப்பிடத்தக்கது. பொங்கலுக்கு பிறகு தாவேகாவை பார்த்து நாடே வியக்கும். இப்படிப்பட்ட சூழலில் இன்று கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த தாவேக மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பொங்கலுக்கு பிறகு எங்களை பார்த்து நாடே வியக்கும்னு தெரிவிச்சிருக்கிறார். கூட்டணியை பொறுத்தவரையிலும் எல்லா முடிவும் அவர்தான் மேற்கொள்வார். எங்களை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் வெற்றி பெறுவதற்கு வேண்டிய பணிகள், ஆயத்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு பிறகு என்ன நடக்கப் போகிறது தமிழ்நாட்டில் மாற்றம் என்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள். தவழும் குழந்தைகள் தான் பெரியவர்கள் ஆவார்கள். பெரியவரான பின் தான் தன்னாட்சி நடத்துவார்கள். நாங்கள் களத்தில் இருக்கிறோமோ இல்லையா என்பது தேர்தல் முடிவு தீர்ப்பளிக்கும். பொங்கல் முடிந்த பிறகு எங்களுடைய திருப்பு முனையை பார்த்து நாடே வியக்கும்னு தங்கள் கட்சி மீதான விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக செங்கோட்டையன் தெரிவிச்சிருக்கிறார். இதன் மூலம் தற்போது வெளியாகியுள்ள கூட்டணி பேச்சுவார்த்தை குழு குறித்த தகவல் உறுதியா இருக்கு. அப்படியானால் வரும் நாட்களில் செய்திகளுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நம்புவோம். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.